அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் வந்து நம்ம இயல் 3ல் டேம் 3ல் பெயர்ச்சொல்ங்கிற இலக்கண பகுதி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு சரியான இடுகுறி பெயரை வட்டமிட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் ஆவண்ணா, மண் குறிச்சிக்கோங்க. அடுத்து காரண பெயர் கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் வந்து ஆவண்ணா வளையல். அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர் கேட்டிருக்காங்க, ஆன்சர் ஆவண்ணா வாழை. மூன்றுமே ஆவண்ணா தான், வட்டம் போட்டுக்கோங்க. அடுத்து குருவினா கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 56ஆம் பக்கமும், 2ஆம் கொஸ்டினுக்கும் 3ஆம் கொஸ்டினுக்கும் ஆன்சர் 57வது பக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். 56ஆம் பக்கம் எடுத்துட்டிங்களா? அதில் நமக்கு பெயர்ச்சொல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் 3ஆவது லைனில் பெயர்ச்சொல் 6 வகைப்படும் அந்த ஒரு லைன் குறிச்சிட்டு அந்த 6 கொடுத்துருக்காங்களா, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர், அதை குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த பேஜில் நமக்கு இடுகுறி பெயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் அந்த 2 லைனையும் குறிச்சிட்டு எடுத்துக்காட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதையும் குறிச்சிக்கோங்க. குருவினா 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே பேஜில் தான் 57ஆம் பக்கம் இருக்குது பாருங்கள். காரண பெயர் சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அது கீழே அந்த 2 லைனையும் அந்த எடுத்துக்காட்டு முடிவு வரைக்கும் குறிச்சிக்கோங்க. நாட்காலி, கரும்பலகை, அது வந்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நமக்கு சிறுவினா கொடுத்துருக்காங்க. 56ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் நமக்கு ஒரு 6 பெயர்கள் கொடுத்துருக்காங்களா, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர், அந்த 6 பெயரையும் குறிச்சிக்கோங்க. சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம சிறுவினா 2வது கொஸ்டினுக்கான ஆன்சரும் அதே பேஜில் தான் இருக்குது. என்ன எழுதணும்னா, முதல் ஹெட்டிங்கை மட்டும் எழுதிட்டு அதோட எடுத்துக்காட்டையும் எழுதிக்கோங்க. அதுதான் சிறுவினா 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். மொத்தம் நமக்கு 6 ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா, அந்த சிவப்பு கலரில் இருக்கிறத எழுதிட்டு அது கீழே எடுத்துக்காட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அந்த ஒரு லைன் ஃபுல்லாக மட்டும் எழுதிக்கோங்க. சிறுவினா 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நமக்கு சைடில் அடுத்த பேஜில் பின்னாடி நமக்கு சில 1 வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதற்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கவிதை எழுத சொல்லியிருக்காங்க. இந்த 3ல் ஏதாவது ஒரு இதுக்கு நம்ம கவிதை எழுதணும். ஸோ நான் அன்புக்கு கவிதை எழுதியிருக்கு, அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. வாடும் உயிரின் துயர் துடைப்பதே உண்மையான அன்பு. அன்பே உலகத்தின் உயிர் நாடி, அன்பால் இணைவோம் 1 கோடி. இது முதல் 2 லைன். அடுத்த 2 லைன் அது கீழே இருக்குது. வாடும் உயிரின் துயர் துடைப்பதே உண்மையான அன்பே. மொத்தம் 4 லைன் குறிச்சிருக்கானா, அந்த 4 லைனை எழுதிக்கோங்க. நீங்கள் வேறு எதுக்கும் கவிதை எழுதினா கூட நீங்கள் எழுதிக்கலாம். இது வந்து அன்புக்கான கவிதை. அடுத்து அது கீழே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் பாருங்கள். அடிக்கோட்டிய சொற்கள் வந்து எவ்வகை பெயர்கள்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் கைகள்ங்கிறது என்ன பெயர், சினைப்பெயர். அடுத்து அடைதல்ங்கிறது வந்து தொழிற்பெயர். தெருங்கிறது வந்து இடப்பெயர். பாரதியார் வந்து ஒரு பொருட்பெயர். மாலைங்கிறது காலைப்பெயர். அன்புங்கிறது பண்பு பெயர். அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு உயிரெழுத்துக்கள் இருக்குது, ஆ இ இ உ இருக்குது பார்த்திங்களா, அந்த வரிசை எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம ஆன்சர் எடுத்து எழுதியிருக்கோம். அதை அந்த பென்சில் எழுதியிருக்கோம் பார்த்திங்களா, கீழே அன்பு, ஆடி, இறக்கம், அதை அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு அடுத்த பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அடிசொல் கொடுத்து அதோட புதிய சொற்கள் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. பார், செய், தெளி, படி, இதெல்லாமே அடிசொற்கள். அதுக்கூடிய நம்ம அந்த அடிசொல்லை வச்சு ஒரு புதிய சொல் தயாரித்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதை என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்த பேஜில் ஒரு கட்டம் கொடுத்து அதில் வந்து சில அணிகளோட பெயர்கள் இருக்குது, அதை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். என்னெல்லாம் பாருங்கள், மோதிரம், கடுக்கன், வளையல், சிலம்பு, சூளாமணி. அவ்வளோதான். இதை என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க.